ஒரு சிறிய கிராமத்தில் ஆடு மற்றும் மாடு இணைந்து வாழ்ந்து வந்தன. ஆடு சிறியது, மிகவும் சுறுசுறுப்பானது. அதற்கு எப்போதும் புல் மேய்வது, ஒடுதல் போன்ற விளையாட்டுகள் செய்யவே விருப்பம். மாடு பெரிதும் அமைதியானதுமாக இருக்கும்படி விரும்பியது. சும்மா பசும்புல்லை மென்று சாப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைந்தது. ஒருநாள் ஆடு மாட்டிடம் பேசிக்கொண்டது. எனக்கு எனது வாழ்க்கை மிகச் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், ஆனால் நீ எப்போதும் சும்மா இருக்கின்றாய். இது என்ன ஆச்சரியம்? மாடு சிரித்துக்கொண்டு சொன்னது, அது எளிது, ஆடு. வாழ்க்கையில் சுறுசுறுப்பும் அமைதியும் சமநிலையாக இருக்க வேண்டும். எல்லாமே விளையாட்டாக இருந்தால் அது ஒரு நாள் களைப்பாக மாறும். அமைதியாக இருக்கும்போதுதான் மனதில் நல்ல யோசனைகள் வரும். ஆடு இதை கேட்டு சிந்தித்து சில நாட்களுக்கு மாட்டுடன் அமைதியாக பசும்புல் மேய்ந்தது. அதன்பின் மாடு மாடுவுடன் ஓடி விளையாடியது. அவர்கள் இருவரும் ஒருவரின் அடையாளத்தையும் மாற்றிக்கொள்ளாமல் சமநிலையாக வாழ முடிந்தது. இக்கதை வாழ்க்கையில் சுறுசுறுப்பும் அமைதியும் தேவை என்பதை உணர்த்துகிறது. அந்த ஆடு மற்றும் மாடு கற்றுக்கொண்ட பாடம் கிராமத்தின் மற்ற மிருகங்களுக்கும் உதவ வேண்டும் என்று முடிவெடுத்தன. அவை இரண்டும் விலங்குகளின் கூட்டத்தை கூப்பிட்டு பேசின. மாடு சொன்னது, நாம் எல்லோரும் தனித்துவமானவர்கள். நமக்கு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு தருணங்களில் வேறுபட்டது தேவையாகிறது. சுறுசுறுப்பும் அமைதியும் வாழ்க்கையின் இரு முகங்கள். நாம் அவற்றை சமநிலையாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை மேலும் சிறப்பாகவும். ஆடு தொடர்ந்தது, சில நேரங்களில் ஓடி விளையாடவும் மகிழ்ச்சியுடன் அலைந்துவிடவும் வேண்டும். ஆனால் சில நேரங்களில் அமைதியாக உட்கார்ந்து சிந்திப்பது முக்கியம். இவை இரண்டும் ஒன்றை விட மற்றொன்று சிறந்ததல்ல, இரண்டும் தேவையானவை. அந்த நாள் முதல் கிராமத்தின் மிருகங்கள் அனைவரும் புதிய விதிமுறைகளை ஏற்படுத்தின. ஒன்று, துயரமான மிருகங்களை ஆடு மகிழ்விக்க உதவியது. இரண்டாம், சர்வசாதாரணமான சபைகளில் மாடு அமைதியாகியவர்களை கற்றுக் கொடுத்தது. மூன்றாவது, அனைவரும் ஒருவரையொருவர் வாழ்க்கை முறை புரிந்து கொள்ள முயன்றனர். இந்த கருத்துக்கள் அனைவருக்கும் வாழ்க்கையை சமநிலையாகச் செய்வதில் உதவின. ஆடு மாடு மட்டுமின்றி மற்ற மிருகங்களும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கின. இக்கதை ஒவ்வொருவரின் தனித்தன்மையை மதித்து சமநிலையான வாழ்க்கை வாழ்வது சிறந்தது என்பதை கற்றுக் கொடுக்கிறது.